Hello everyone, welcome to Vinishaircare. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங் மாஸ்க். நம்ம ஒவ்வொருத்தரோட ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நம்மளோட ஹேர் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றதே நம்ம சொல்ல முடியும். உங்களோட ஸ்கேல்ப் போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா உங்களோட முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். ஹேர் ஃபாலும் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. வேறு எந்த ஹேர் ப்ராப்ளம்ஸும் அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா தான் நம்மளுக்கு முடி வளர்ச்சி ஸ்டாப் ஆகுறது, ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் ஆகுறது, இன்னும் எக்கச்சக்கமான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் மாஸ்க் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஹேர் மாஸ்க் இது. தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுடைய முடியோட வேருக்கெல்லாம் போதுமான அளவுக்கு சத்து கிடைச்சி உங்களோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். இப்போ இதை எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எடுக்கிற பால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதில் தான் போதுமான அளவுக்கு சத்து நமக்கு கிடைக்கும். திரும்ப திரும்ப தண்ணி சேர்த்து எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ முதல் முறை எடுக்கிற அந்த தேங்காய் பாலை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு முடியையும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பாலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் டேமேஜஸ், அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணி நம்ம முடியை நேச்சுரலாகவே ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது வெந்தயம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயத்தில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. நம்மளோட முடிக்கு தேவையான முக்கியமான சத்தே ப்ரோட்டீன் தான். அது மட்டும் இல்லாமல் நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்ற கண்டென்ட்டும் இந்த ஃபெனுக்ரீக்கில் இருக்குது. வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலை அது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடியில் டேண்ட்ரஃப் இருக்குது, ஸ்கேல்பில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடி அதிக அளவில் கொட்டி இந்த சொட்டை விழுற மாதிரி பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சிவியரான ஹேர் ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணுறதுக்கான ஒரு பெரிய மேஜிக் இந்த வெந்தயத்தில் இருக்குது. ஸோ அதிக அளவில் உங்களுக்கு முடி கொட்டி ரொம்ப வீக்கான ஸ்கேல்ப் இருக்குன்னா கண்டிப்பாக வெந்தயத்தை உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயிலில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதில் இருக்க இந்த விட்டமின் கண்டென்ட் மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸை ட்ரீட் பண்ணுறதுக்கும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெள்ளை வெள்ளையாக வரும், தலையில் அப்படி கை வச்சு சொரிஞ்சாலே அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் மெயினாக எதனால் வருதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பில் தேவையில்லாத அதிக கெமிக்கல்ஸ் படிஞ்சிருச்சு அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னாலே முடி வளர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டு வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட போர்ஸ் பிளாக் ஆகிட்டே வருது அப்படின்னா முடி வளர்ச்சி நமக்கு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு முடி கொட்டுற பிரச்சனையும் ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக இதை நீங்கள் வறுத்து கூட அரைச்சிக்கலாம், வறுப்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச இந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் நம்ம ஊற வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட் நம்மளுக்கு ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். இப்போ இந்த தேங்காய் பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர் பண்ண வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பவுடர் தேங்காய் பாலில் சேர்த்ததுமே அப்படியே கட்டி கட்டியாகிடும். அப்படியே நீங்கள் இதை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்காது, அது சரியாகவும் ஊறாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக அந்த கட்டிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பாலும் அந்த வெந்தயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 கப் தேங்காய் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன். இப்போ பார்க்கும் பொழுது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது இப்படியே விட்டிங்கன்னா ஊற ஊற அது நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ கலக்கும்போது என்னடா தண்ணியாக இருக்குது, இது எப்படி நம்ம ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா அதை ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டு நல்லா ஊற வச்சிடலாம்.
நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் வந்து உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நல்லா இன்னும் உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். எனக்கு வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முக்கியமாக இந்த ஸ்டெப்பை ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்ளை பண்ணுறப்ப முடியில் வந்து அது அப்படியே மாட்டிக்கும் அங்கங்கே. அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் திரும்பவும் இதை நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப முடியல அந்தளவுக்கு உங்களுக்கு மாட்டாது, ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. இப்போ அரைச்சிக்கிட்டதை ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து நீங்கள் மறுபடியும் சேர்த்து கூட இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயிலை சேர்த்துக்க போகிறோம். ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயிலுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இந்த ரெமிடிக்கு வேறு எந்த எசென்ஷியல் ஆயிலும் யூஸ் பண்ண முடியாது. இதே சேம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இதே இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முந்தின நாள் நைட்டே தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லைனா ஹேர் ஃபால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். முடியை நல்லா ரெண்டாக பிரிச்சுட்டு சிக் எடுத்ததுக்கப்புறமா ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஷவர் கேப்போ இல்லைனா ஒரு கவரோ போட்டு நீங்கள் தலையை வந்து முழுசாக கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெறும் தண்ணியில் இந்த ஹேர் மாஸ்க்கை ஃபஸ்ட்டு அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணுங்கள். இந்த ஹேர் மாஸ்க் மேலேயே நீங்கள் ஷாம்பூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ எப்போ எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஹேர் மாஸ்க்கை அலசிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூ யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வீக்கான ஸ்கேல்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதனால் உங்களோட முடி வளர்ச்சியும் அடர்த்தியும் ரொம்பவே வேகமாக அதிகரிக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாக புளிச்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு 40 மினிட்ஸ்லாம் விட வேண்டாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வாட்டி வந்து போக போக நீங்கள் டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து செட்டும் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஹெட் ஏக்கோ அந்த மாதிரி ப்ராப்ளமையும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுறப்ப நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.